Good evening and a very warm welcome to all the viewers. So this is Soundarya, psychologist here. Successfully we are meeting in the sixth session of this caregiver advocacy series meeting la. And ஒவ்வொரு மந்த் நம்ம ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா வந்து கேன்சர் நியூட்ரிஷன் பத்தி we are going to discuss. ஜெனரலா இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெர் வில் பி லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கன்சர்ன்ஸ் டவுட்ஸ் ரிகார்டிங் என்ன மாதிரியான ஃபுட்டு நான் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான ஃபுட் நான் அவாய்ட் பண்ணணும், இது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஃபுட் இருக்கா டு என்ஹான்ஸ் மை ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய கன்சர்ன்ஸ் வந்து இந்த நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்ல பீப்புள் யூஸ் டு ஹாவ். ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்றதுக்காக வி ஹாவ் அ டிஸ்டிங்விஷ்ட் எக்ஸ்பர்ட் இயர். So, and in today's session, Dr. Niremadi and I'll be moderating this session for you all. So, participants, உங்களுக்கு என்ன queries, என்ன questions இருந்தாலும் at the end of the session, ஒரு 5 minutes we have for the question and answers. உங்களோட மைக் ஓபன் பண்ணி உங்களோட questions நீங்க கேட்கலாம், இல்ல chat boxல உங்களோட questions வந்துட்டு நீங்க போஸ்ட் பண்ணலாம். Okay? So, I request Dr. Niremadi to give an introduction about our guest speaker for today. Thank you, Sundar. It is a very happy moment, Dr. Meenakshi Bajaj. She's a good friend of mine first, to introduce her to all of you all. அவங்கள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தா 30 வருஷம் அனுபவம் அவங்களுக்கு இருக்குது கிளினிக்கல் அண்ட் தெரப்பியூட்டிக் நியூட்ரிஷனில். அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் டயட்டீஷியன். நிறைய புக்குக்கு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் மேகசீன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நியூட்ரிஷன் ரிலேட்டடாக நிறைய எழுதுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்களோட கவர்மெண்ட் சர்வீஸே அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் டயட்டீஷியனாக ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி இன் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதோட அவங்க வந்து நிறைய ஏழைங்களுக்கு எந்த ஒரு அட்வைஸ் கேட்டாலும் உடனே நிற்பாங்க. அது வந்து ஐவ் ஹேட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வித் ஹர். அவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்சிவா ஷீஸ் ட்ரெயின்ட் இன் லாட் ஆஃப் nutrition related treatments or therapeutic treatments, and her PhD is also related to that. She's part of lot of associations. She heads, in fact. அதனால நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. இந்த செஷனுக்கு வந்து எனக்கு ரொம்ப அவங்க தான் அப்ரோப்ரியேட்டாக இருப்பாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸை அவங்களோட டே டு டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் வந்து டிஃப்ரெண்ட் நீட்ஸோடு இருக்கிற பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க. அதனால் நம்மளோட எல்லாருக்கும் வெவ்வேறு கேள்விகள் இருக்குது கேன்சர் ரிலேட்டடாக. அதனால் நம்மளோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இன்னைக்கு இருப்பாங்கன்றதுக்காக தான் அவங்களையே நாம் இன்வைட் பண்ணியிருக்கோம். வெல்கம் டாக்டர் மீனாட்சி. ஓவர் டு யா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஓவர் டு யூ சௌந்தர்யா. Welcome, ma'am, Meenakshi ma'am. Thank you for joining in today's session as a speaker. So, okay, without further ado, my first question is to you, ma'am. So, in the specific in the cancer treatment பொறுத்த வரைக்கும், especially chemotherapy and radiation treatment undergo பண்ணும்போது, there are a lot of side effects for the treatment. Oral ulcers, அதுக்கப்புறம் வந்து பாடி டயர்டா இருக்கிறது, டயேரியா, அந்த மாதிரி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்ல நமக்கு இந்த கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷன் அண்டர்கோ பண்ணும்போது இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் போகும்போது வாட் இஸ் த டயட் மெஷர்ஸ் தட் யூ அட்வைஸ் ஃபார் த பேஷண்ட்ஸ் டு ஃபாலோ மேம்? அது இந்த கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷன் மட்டும் இல்லாம பட் இதை வந்து அந்த சைட் எஃபெக்ட்ஸையும் மேனேஜ் பண்ற வகையில என்ன மாதிரியான டயட்ரி மெஷர்ஸ் you would recommend for the patients to follow? At the outset, I am truly grateful to Niremati ma'am for the opportunity today to be talking and for the warm introduction. சௌந்தர்யா மேம் சொன்ன மாதிரி இப்போ ரேடியேஷனாக இருக்கட்டும் இல்லை கீமோவாக இருக்கட்டும், இவங்க சொன்ன மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் சப்போஸ் அவங்க ரேடியேஷன் ஹெட் அண்ட் நெக்ல வைக்கிறாங்க, ஹெட் அண்ட் நெக் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது, அப்புறம் டேஸ்ட் மாறிடும்,
சிலதெல்லாம் ரொம்ப காரமா தெரியும். உப்பு கூட நம்ம நாக்குல பட்டா ரொம்ப காரமா தெரியும். அப்புறம் கஷ்டமா இருக்கும். அவங்களால மிழுங்குறது கஷ்டமா இருக்கும். சில டைம் அவங்களுக்கு சலைவேஷனே இருக்காது. ரொம்ப திக்கா இருக்கும், ட்ரையா இருக்கும். செராஸ்டமியான்னு சொல்லுவாங்க. இல்ல அவங்க சொன்ன மாதிரி வாயில புண்ணு இருக்கும். இல்லன்னா அவங்க கொஞ்சம் எது சாப்பிட்டாலுமே அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெட் அண்ட் நெக் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இப்போ செஸ்ட்ல ரேடியேஷன் தெரப்பி வைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு டிஸ்பேஜியான்னு சொல்லுவோம்னா, மிழுங்குறது கஷ்டமா இருக்கும். அதுல அவங்க ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட பார்த்தாங்கன்னா, அவங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்பேஜியா இருக்குது, என்ன மாதிரி உணவு அவங்க எடுத்துக்கலாம். இப்ப லிக்விட் நீர் ஆகாரமா எடுத்துக்கலாமா, இல்ல கஞ்சி பதத்துல எடுத்துக்கலாமா, இல்லனா குறைவா நம்ம பருப்பு சாதம் பதத்துல எடுத்துக்கலாமா, அவங்க சொன்ன பேச்சு கேட்ட பிறகு ஒரு உணவு முறையாளரா என்னால சொல்லிக் கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு செஸ்ட்ல ரேடியேஷன் வைக்கும்போது அவங்களுக்கு கேஸ்ட்ரோ ஈசோபேகல் ரிஃப்ளக்ஸ் கூட இருக்கலாம். ஸோ கேஸ்ட்ரோ ஈசோபேகல் ரிஃப்ளக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சாப்பிட்ட பிறகு மேலேயே நெஞ்சு எரிச்சல் இருக்குது. இப்ப நெஞ்சு எரிச்சல் இருக்கிறவங்க என்ன மாதிரி உணவு சாப்பிடணும்னா, ஒரு 2 வயசு குழந்தை, இல்ல ஒரு ஒரு 1 1/2 வயசு குழந்தை என்ன மாதிரி உணவு சாப்பிடும்? காரம் இல்லாம, குறைவான உணவு. அதுதான் ஈஸியா இப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரினா, நான் பிளாண்ட் டயட்ன்னு சொல்வேன். பிளாண்ட் டயட்னா என்ன அர்த்தம்? கெமிக்கலி, மெக்கானிக்கலி, தெர்மலி நான் இரிட்டேட்டிங். கெமிக்கலினா காரசாரமா எதுவுமே வேண்டாம். எதுவுமே காரசாரமா இருக்கக்கூடாது. நல்லா ஒரு நான் சொன்ன மாதிரி 1 1/2 வயசு, 2 வயசு, 1 வயசு குழந்தை சாப்பிடுற அளவுல அந்த அளவுக்கு காரம் அவங்களால டாலரேட் பண்ண முடியும். அதுக்கு மேல அவங்களால முடியாது. அதுக்கு மேல அவங்களுக்கு ஈசோபேகல் ரிஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 2வது மெக்கானிக்கலி இரிட்டேட்டிங்னு பாத்தீங்கன்னா, எந்த உணவும் வர வரன்னு இருக்குது. அது ஜீரண சக்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்கிறதால அந்த ரிஃப்ளக்ஸ் இருக்கும். அதுக்காக நல்லா குலைவா பிசைஞ்சு கொடுக்கணும். 3வது தெர்மலி இரிட்டேட்டிங்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர் சுட சுட உணவு சாப்பிடுறது. அதுவும் அவங்களுக்கு ரிஃப்ளக்ஸை கூட்டி விட்டுடும். ஸோ நம்ம குலைவான உணவு, அப்புறம் காரசாரம் இல்லாதது, புளிப்பு கூட குறைவா இருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க சாப்பிடுறீங்கன்னா காலையில டீ காஃபி, எல்லாரும் டீ காஃபியோட ஆரம்பிப்பாங்க. டீ காஃபிக்கு பதிலா பால். பால் அவங்களுக்கு சூடா குடிக்காம அவங்க லேசா ஜில்லுன்னு ஏலக்காய் இடிச்சு ஒரு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அந்த பாலை குடிக்கலாம். இல்ல அதுல ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டை கலக்கி குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு சத்து மாவு கஞ்சியா குடிக்கலாம். டிஃபனுக்கு அவங்க இட்லி, இடியாப்பம், இல்ல பொங்கல் சாப்பிடலாம். தொட்டுக்கிறதுக்கு காரம் இல்லாம சாம்பார் இருக்கலாம். சட்னில காரம் இருக்கக்கூடாது. அதுல இருக்கிற தாளிப்புல மிளகா போடக்கூடாது. அப்புறம் இடைவேளையில ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கொஞ்சம் சாப்பிடணும். ஒரே டைம்ல 4 இட்லி அந்த மாதிரி சாப்பிட முடியாத ஒரு பட்சத்துல 2 இட்லி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி இட்லி போர் அடிக்குதுன்னா இடியாப்பமோ, இல்ல பொங்கலோ, இல்ல சத்து மாவு கஞ்சியோ, இல்ல பாலோ அந்த மாதிரி 2 மணி நேரம், 3 மணி நேரத்துல ஒரு தடவை கொஞ்சமான உணவு எடுத்துக்கணும். மத்தியானம் சாப்பாடுல அவங்க குறைவான பருப்பு சாதம், குறைவான புளிப்பில்லாத தயிர் சாதம், இல்ல பால் போட்ட சாதம், ரசம் நம்ம எடுத்துக்கணும்னா பருப்பு போட்ட ரசம், கூட்டு அந்த மாதிரி சாஃப்ட் குக்டான உணவு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சாயந்தர நேரத்துல இதே பிரிச்சு அவங்க சாப்பிடணும். என்ன காய் சாப்பிட்டாலும் குலைவா பிசைஞ்சுதான் சாப்பிடணும். ஈவினிங் டைம்ல அவங்க பாயசமா எடுத்துக்கலாம், இல்ல கஸ்டர்டா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இளநீர்ல அந்த வழுக்கிய மிக்சியில அடிச்சுட்டு அதை குடிச்சுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்லைன்னா அவங்க பழத்தை கூட பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரூட் ஜூஸ்ல சிட்ரஸ் ஜூசஸ் வேண்டாம். இந்த சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு எல்லாம் வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் ரிஃப்ளக்ஸை கூட்டி விட்டுடும். அர்லி டின்னர் வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க லேட்டா டின்னர் சாப்பிட்டு உடனே படுக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வாந்தி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரேடியேஷன்ல அவங்க ஆப்டமன் இல்ல பெல்விஸ்ல ரேடியேஷன் பண்றாங்கன்னா பேதி வரலாம், வாந்தி வரலாம், வாந்தி வர போல இருக்கலாம். இல்லைன்னா அவங்க சிறுங்குடல்ல, பெருங்குடல்ல வீக்கம் இருக்கலாம். அப்புறம் அவங்க சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆகாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி உணவு சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா, டைரியா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க தண்ணிய பாயில் பண்ணி ஆற வச்சு கொடுக்கணும். ஃபுட் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ சுத்தமான உணவு சாப்பிடணும். அவங்களுக்கு ரேடியேஷன் பண்ணும் போதே பேதி வரலாம். அதுக்கு யூனோ ஆட் ஆன் டு இட் உணவு நம்ம சுத்தமா சமைக்கல, இல்ல ஒரு சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, உங்க வீடு இல்ல, நீங்க வெளியூர் வந்து அங்க நீங்க சாப்பிடுறீங்க, ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறீங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது ஃபுட் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இட் ஷுட் நாட் ஆட் ஆன் டு த டைரியா. இப்போ டைரியா இருக்குது, என்ன உணவு சாப்பிடலாம்? காலையில இட்லி, இடியாப்பம், தொட்டுக்கிறதுக்கு சர்க்கரை வச்சுக்கலாம். வேணும்னா அவங்களால டாலரேட் பண்ண முடிஞ்சதுன்னா பாசி பருப்புல சாம்பார் பண்ணி சாப்பிடலாம்.
இல்ல வெறும்னே பருப்பு வச்சுக்கலாம். பாசி பருப்புல உப்பை போட்டு பேருக்கு அதுல தாளிப்பு போட்டுக்கலாம். இடைவேளையில மோர் இளநீர் எடுத்துக்கலாம். மத்தியானத்துல தயிர் சாதம் பருப்பு சாதம் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக் ஒயிட் டாலரேட் ஆகுதுன்னா எக் ஒயிட் எடுத்துக்கலாம். மீதி எந்த நான்வெஜ்ஜும் எடுத்துக்க கூடாது. ஈவினிங்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பழம் வகைகள் வச்சுக்கலாம். பழத்துல மெயினா ஆப்பிள் பழம், ஆப்பிள் தோல் இல்லாத பழம், அந்த பழம் மட்டும்தான் அவங்களுக்கு டாலரேட் ஆகும் டயரியா இருக்கும் போது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தயிர் சாதத்துல கொஞ்சம் ஜவ்வரிசியை வேக வச்சு குழவா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இல்ல ஜவ்வரிசி கஞ்சியா குடிக்கலாம். இல்லைன்னா நம்ம உருளைக்கிழங்க சாஃப்டா பாயில் பண்ணி அதுல வெறும் உப்பை போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ட் ஆஃப் த டே நீங்க சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை நான் திருப்பி திருப்பி சொல்வேன். வாந்தி, பேதி, சாப்பிட பிடிக்கல, நெஞ்செரிச்சல் இருக்குது, அப்போ ஒரு சிறு குழந்தை மாதிரி உணவு. ஆனா அந்த அளவு உணவு சாப்பிடக்கூடாது. உணவு குவான்டிட்டி கூடுதலா இருக்கணும். ஆனா அந்த மாதிரி பதத்துல இருக்கிற உணவு சாப்பிட்டா கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நைட்ல அவங்க இட்லி இடியாப்பம். இப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்களுக்கு அடிக்கடி பேதி வந்துட்டே இருக்குதுன்னா குடிக்க கூடாதது எது? பால் எடுத்துக்க கூடாது, கோதுமை எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சிறுதானியம் ரொம்ப ஹெல்தி, நம்ம சிறுதானியமா சாப்பிடலாம், சிறுதானியத்துல கஞ்சி போட்டு குடிக்கலாம், அது உடம்புக்கு தெம்பு தானே. ஆனா பேதி இருக்கும்போது அவங்க ஓட்ஸ் கஞ்சி, சிறுதானிய கஞ்சி, இந்த மாதிரி கேழ்வரகு, அப்புறம் சாமை, திணை, வரகு, இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எடுத்துக்க கூடாது. முக்கியமா பாத்தீங்கன்னா கீரை வகைகள் சாப்பிடக்கூடாது. கோதுமையில பண்ண எந்த ஆகாரமும் கூடாது. மைதா மாவுல பண்ண பிரெட் இஸ் நாட் ஹெல்தி. ஆனா அந்த சமயத்துல அவங்களுக்கு அது கொஞ்சம் தாங்கும். சோ பிரெட்ல கொஞ்சம் ஜாம் போட்டு தடவி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பருப்பு சாதம், இல்லைன்னா பாசி பருப்பும் அரிசியும் ரெண்டுமே கலந்து மெஷின்ல அரைக்க கொடுத்துட்டு ரவை பதத்துல அரைச்சிட்டு அதுல கஞ்சி காசி குடிக்கலாம். தண்ணி கண்டிப்பா குடிச்சாகணும். பாயில் பண்ணி தண்ணி குடிக்கணும். இப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஒரு பேதி வந்துச்சு, 2 பேதி வந்துச்சு, ஒரு பாக்கெட் ORS உடனே கலக்கி குடிக்கலாம். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு 4, 5 டைம்ஸ் அவங்களுக்கு கண்டினியூஸா பேதி போயிட்டே இருக்குதுன்னா அவங்க டாக்டர் கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு தான் அவங்க ORS ஸ்டார்ட் பண்ணணும். உடனே ORS ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நான் பார்த்திருக்கேன் நிறைய பேஷண்ட்டுக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி பேதி வந்தாலுமே ஒரு பாக்கெட் அவங்க ORS கலக்கி குடிக்கிறாங்க. அது அப்படி கலக்கி குடிச்சு கொஞ்சம் தெம்பா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு டயரியா இருக்குது, கொஞ்சம் தெம்பா ஃபீல் பண்றாங்க. அந்த தெம்பு ஃபீலிங்காக அவங்க என்ன பண்றாங்க, அந்த ORS கண்டினியூஸா எடுத்துக்கிறாங்க. ஸோ கண்டினியூஸா எடுத்தா சோடியம் கூட போகுது, பொட்டாசியம் கூட போகுது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ்க்கு மேல டயரியா வந்தாதான் ஹாஃப் பேக்கெட் ORS, அப்புறம் தேவைப்பட்டா ஒரு பேக்கெட், அதுவும் டாக்டரோட ஆலோசனைப்படி தான் நம்ம ORS எடுத்துக்கணும். சிம்பிள் ORSன்னு பாத்தீங்கன்னா இளநீர், மோர்ல எலுமிச்சை பழம் சாறு, எலுமிச்சை பழ சாறுல கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கலாம். வெளியில ஹோட்டல்ல ஜூஸ் வாங்கி குடிக்க கூடாது. சேஃபஸ்ட் ட்ரிங்க் இஸ் வீட்டுல பண்ண தயிர்ல மோரை பாயில் பண்ண தண்ணியில தயிரை கலக்கி நம்ம மோர் ஆக்கி குடிக்கலாம். தட் இஸ் ஒன்லி த சேஃபஸ்ட் ட்ரிங்க். ஸோ இந்த மாதிரி இது ஒரு 2-3 டேஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ரேடியேஷன் வைக்கும் போது திருப்பி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். சில ஓரல் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் அவைலபிள் மார்க்கெட்ல. அதை தவிர அந்த ஓரல் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ்ல ஃப்ரக்டோ ஒலிகோசாக்கரைட்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரக்டோ ஒலிகோசாக்கரைடு இருக்கிற ஓரல் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாங்கனாலுமே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. தேவை இருக்கிற கேலரிஸ், புரோட்டீன் எல்லாம் அவங்களுக்கு தேவை இருக்கிற அளவுல அட்லீஸ்ட் ஒரு 60% ஆவது உள்ள போகும். ஏன்னா வெறும் நம்ம மோர், இளநீர், கஞ்சிலேயே நம்ம உக்காந்துட்டே இருந்தோம்னா உடம்புல இருக்கிற சததாசை உடஞ்சு சார்கோபீனியா வந்துட்டு மேல் நியூட்ரிஷன் வந்துடும். ஸோ மேல் நியூட்ரிஷன் இருக்கும்போது எந்த ரேடியேஷன் தெரப்பியா இருக்கட்டும், கீமோ தெரப்பியா இருக்கட்டும், இல்ல சர்ஜரிக்கு போற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கிராஷ் வந்ததால வைத்தியம் ஒழுங்கா நடக்காது. ஸோ இந்த ரேடியேஷன் கீமோவே டாக்ஸிக் ஆயிடும். அதுக்காக மேல் நியூட்ரிஷன் வராம நம்ம பாத்துக்கணும்னா கண்டிப்பா எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம சாப்பிட்ற உணவை சேர்ந்தா மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு டிசீஸ் ஸ்பெசிபிக்கா, சப்போஸ் ரீனல் செல் கார்சினோமா இருக்குதுன்னா ரீனல் சப்ளிமெண்ட், லிவர் இன்வால்வ்ட் கார்சினோமா இருக்குதுன்னா ஒரு லிவர் சப்ளிமெண்ட், அப்புறம் டயபெட்டிஸ் இருக்குன்னா கிளைசிமிக் ஃப்ரெண்ட்லி சப்ளிமெண்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் அவங்க எடுத்தாங்கன்னா இந்த கிராஷ் வரும்போது, பேதி வாந்தி வரும்போது ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி வேலை பார்க்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வாந்தி இருக்குது. வாந்தி இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம், இதே கிளியர் ஃப்ளூயிட்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன், இல்லைன்னா அக்யூட் கிட்னி இன்ஜுரியில போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் திருப்பி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆயிட்டு நம்ம IV ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுக்காக ஹைட்ரேட் வெல், ஸ்மால் சிப்ஸ்
இளநீர் மோர் அதுதான் நம்மளுக்கு பதிலே. கஞ்சி, காரம் இல்லாத உணவு, எண்ணெயில பொரிக்காத உணவு, அந்த மாதிரி உணவு தான் நம்ம நாசியா வாமிட்டிங் இருக்கும்போது எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சில பேருக்கு சாப்பிடவே பிடிக்காது, ஆப்படைட்டே இருக்காது. ஆப்படைட்டே இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா அவங்க என்ன உணவு சாப்பிட பிடிக்குதோ ஒத்துக்குதோ அந்த மாதிரி உணவு அவங்க எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆப்படைட்டை கூட்டணும். ஆப்படைட்டை கூட்டணும்னா கிளியர் வெஜிடபிள் சூப்ஸ் உங்க ஆப்படைட்டை கூட்டிடும். அப்புறம் சோம்பு, டீ ஒத்துக்குதுன்னா கொஞ்சம் சோம்பு ஏலக்காய் போட்டு டீ குடுத்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் ஆப்படைட்டை இம்ப்ரூவ் பண்ணும். கொஞ்சம் ஓமம் தண்ணியில போட்டு, ஓமம்னா நீங்க 3 ஸ்பூன் ஓமம் போட்டுட போறீங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் ஒரு பெரிய பாட்டில் தண்ணியில போட்டு வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா சிப் எடுத்து குடிச்சீங்கன்னா ஆப்படைட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். லெமன் டீ போட்டு குடிச்சா இம்ப்ரூவ் ஆகும். அதுல கொஞ்சம் தேன் விட்டுடலாம். இஞ்சி லெமன் போட்டு நம்ம தேனோ வெல்லமோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிப்பு எடுத்து குடிச்சோம்னா கொஞ்சம் ஆப்படைட் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் பைனாப்பிள் லெமன், பைனாப்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா அது ஜூஸா தான் எடுக்கணும். அது ஜூஸா எடுக்கும் போது நீங்க வீட்டுல தான் ஜூஸ் பண்ணணும், வெளியில வாங்கி சாப்பிடாதீங்க. சோ இந்த மாதிரி ஆப்படைசர்ஸ் நீங்க உணவு சாப்பிடறதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சில பேருக்கு டேஸ்டே இருக்காது, யூனோ வாய் கசக்கிற மாதிரி இருக்கும். ஆல்டர்ட் டேஸ்ட்னு சொல்லுவோம். இப்ப நிறைய பேர் கோவிட் டைம்ல கூட அவங்க பார்த்திருப்பாங்க there is some amount of dysgeusia. சோ அவங்களுக்கு ஜிங்க் சப்ளிமெண்டேஷன் கொடுத்ததுல அவங்களுக்கு டிஸ்கூசியா இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனா இது ரேடியேஷன் தெரப்பியாலேயோ கீமோதெரப்பியாலேயோ யூ மே ஹேவ் ஆல்டர்ட் டேஸ்ட். ஸோ ஆல்டர்ட் டேஸ்ட்டை சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க நிறைய ஹெர்ப்ஸ்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, லெமன் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை உங்க உணவுலயே போட்டுக்கலாம். ஸோ சிம்பிள் ஒரு ரசம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரசத்துல யூஸ்வலா மேலோட்டமா தான் நம்ம கொத்தமல்லி போடுவோம். அதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் கொத்தமல்லியை மிக்சியில அரைச்சிட்டு ரசத்துல போட்டீங்கன்னா நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். ஃபிளேவர்ஃபுல்லா இருந்தா நீங்க உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கும். அது மிளகு ரசமா வச்சுக்காம வெறும் புளி ரசமா வச்சுக்காம நீங்க பருப்பு தக்காளி போட்டு ரசம் போட்டுக்கலாம், இல்லைன்னா பைனாப்பிள் போட்டு ரசம் போட்டுக்கலாம், இல்லைன்னா லெமன்ல போட்டு ரசம் போட்டுக்கலாம். மோர்ல கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, புதினா அரைச்சு அதுல கொஞ்சோண்டு இஞ்சி, நிறைய இஞ்சி போடாம கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு மிக்சியில அடிச்சுட்டு அதே நீங்க நீரா குடிச்சீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மோர்ல கொஞ்சம் எலுமிச்சை பழ சாறை புழிஞ்சு அதை குடிப்பாங்க. அதுல தாளிப்பு இல்லாம அதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபிளேவர் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க சாப்பிடுற உணவுல கொஞ்சம் புதினா சாதம் போட்டு சாப்பிடலாம், கொத்தமல்லி சாதம் போட்டு சாப்பிடலாம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இல்லைன்னா புதினால துவையல் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறும், ஆப்படைட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாமிட்டிங் இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா அவங்க ஒரு சின்ன நோட் புக் மெயின்டைன் பண்ணலாம். அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். இப்ப இந்த நாள் முழுக்க வாந்தி இருந்துச்சுன்னா நேத்துக்கு என்ன சாப்பிட்டாங்க, இல்ல இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டாங்க, அந்த பர்டிகுலர் ஃபுட் அவங்கள ட்ரிகர் பண்ணுது. சில பேர் பொங்கல் சாப்பிட்டுருப்பாங்க, இல்ல வடை சாப்பிட்டுருப்பாங்க, இல்ல மசாலா தோசை சாப்பிட்டுருப்பாங்க, இல்ல ஆசையா இருந்துச்சுன்னு ஒரு 1/4 பூரி உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டுருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு மசாலா அந்த வாந்திய ட்ரிகர் பண்ணி விட்டுடுச்சு. சோ என்ன ட்ரிகர் ஃபுட்ஸ் பாத்துக்கணும். அந்த டைம்ல வாந்தி இருக்கும்போது காரசாரமா வேண்டாம், கொஞ்சம் வாழைப்பழம், ஆப்பிள், சாதம், பருப்பு சாதம், அப்புறம் டோஸ்ட் பண்ணி பிரெட் டோஸ்ட் பண்ணி கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் ஞாபகமா நீங்க எடுத்துக்கணும். இப்ப நிறைய பேருக்கு என்ன இருக்குதுன்னா சீக்கிரமா பசி அடங்கிடும். இன்னும் கொஞ்சமா ஒரு வாய் தான் அவங்க உப்புமா சாப்பிட்டாங்க, இல்ல ஒரு வாய் தான் பொங்கல் சாப்பிட்டாங்க, எனக்கு போறோம், எனக்கு திம்முன்னு இருக்குது, எனக்கு இதுக்கு மேல உணவு வேண்டாம்னு சொல்லுவாங்க. சோ நம்ம அந்த மாதிரி பொசிஷன்ல என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு பிடிச்ச நீர் ஆகாரம், ஒரு லிக்விட் ட்ரிங்க், ஒரு சத்து மாவு கஞ்சியா இருக்கட்டும், ஒரு ஜூஸா இருக்கட்டும், இல்ல ஒரு இளநீர்லாம் அந்த வழுக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வழுக்கையில லாட் ஆஃப் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அடங்கி இருக்குது. அதை நம்ம மிக்சியில அடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல லேஸ் ஜில்லு, ரொம்ப கோல்டு வேண்டாம், லேஸ் டெம்பரேச்சர் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு குறைவா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட பிடிக்கும். சோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை இடையில அவங்க வச்சுக்கணும். அந்த 2 வாய் பொங்கலை சாப்பிட்ட பிறகு நான் இனிமேட் லஞ்ச்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படி பண்ணவே கூடாது. அந்த பொங்கலுக்கு பதிலா இட்லி வச்சுக்கலாம். சோ அந்த பொங்கல்ல இருக்கிற கொழுப்போ இல்ல கேஷ்யூஸோ அது பசிய கொஞ்சம் சீக்கிரம் திம்முன்னு வந்துடும். யூ கான்ட் ஈட் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பொங்கல். ஆனா இதே பாத்தீங்கன்னா இட்லியோ இடியாப்பமோ இல்ல கஞ்சியோ அது உங்களால ஒரு அளவுக்கு ஒரு குவான்டிட்டி, அந்த ஒரு 2 வாய் பொங்கலுக்கு பதிலா
ஒரு 2 இட்லி உள்ள போலாம். ஸோ த 2 இட்லிஸோட கேலரிஸ் புரோட்டீன்ஸ் ஹையர் தென் அந்த பொங்கல். அதே மாதிரி இப்போ சப்போஸ் ஒரு 1/4 பூரி சாப்பிட்டிருக்கேன். ஏன்னா பூரி சாப்பிடணும் போல இருந்துச்சு. 1/4 பூரி சாப்பிட்டிருக்கேன். 1/4 பூரி சாப்பிட்ட பிறகு எனக்கு திம்முன்னு இருக்குது. எனக்கு எதுவுமே வேண்டாம். அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் திம்முன்னு இருக்கும்போது அவாய்ட் பண்றது பெட்டர். அதுவும் நீங்க ஒரு டைரி மெயின்டைன் பண்ணீங்கன்னா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எந்த உணவு சாப்பிட்டா எனக்கு திம்முன்னு இருக்குது. எந்த உணவு சாப்பிட்டா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது. அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நான் மறந்துட போறேன். அதுக்காக தான் அத சொல்ல விரும்புறேன். நெறைய பேர் ரேடியேஷன் பண்ண பிறகு சப்போஸ் அவங்க ஓரல் கேன்சருக்கு ரேடியேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு சப்போஸ் சிஏ டங் இருந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரிசெக்ஷன் பண்ணியிருக்காங்க, ரேடியேஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகும் 1 வருஷம், 2 வருஷம் கூட சில டைம் அவங்க அந்த உப்ப வாயில வச்சாங்கன்னா, இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது உப்பே இல்லாம அவங்க உணவ சாப்பிடுறது கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, ஹைப்போநேட்ரிமியா வரலாம். ஹைப்போநேட்ரிமியா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஹைப்போநேட்ரிமியா இருந்துச்சுன்னா லோ சோடியம். ஹைப்போநேட்ரிமியா லோ சோடியம். சோ மார்க்கெட்ல பிளெயின் எம்ப்டி கேப்சூல்ஸ் அவைலபிள். அந்த எம்ப்டி கேப்சூல்ஸ்ல உப்ப போட்டு அவங்க அந்த மாதிரி கேப்சூல்ஸ கண்டிப்பா அவங்க எடுத்துக்கணும். லோ சோடியம் ஆகக்கூடாது. அதே மாதிரி லோ பொட்டாசியம் ஆகக்கூடாது. அது வாந்தி இருக்கட்டும், பேதி இருக்கட்டும், அவங்களுக்கு லோ பொட்டாசியம் ஆகக்கூடாது. லோ பொட்டாசியம் கூட டேஞ்சரஸ். இப்ப சில பேர் சர்க்கரை வியாதி இருக்குது. என்ன மாதிரி உணவு சாப்பிடலாம்? அவங்களுக்கு இந்த ஓரல் கேன்சர் இருந்துச்சு. அவங்களுக்கு சலைவாவே செக்ரீட் ஆகல. அவங்க நீர் ஆகாரமா தான் சாப்பிடணும். குறைவா தான் சாப்பிடணும். பரவாயில்ல. நீங்க நீர் ஆகாரமா சாப்பிடுங்க. இப்ப ஜூஸா எடுத்தீங்கன்னா, சாத்துக்குடி ஜூஸ், கமலா ஆரஞ்சு ஜூஸ், அப்புறம் கொய்யால பண்ண ஜூஸ், டொமேட்டோல பண்ண ஜூஸ் இதெல்லாம் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், லோ கிளைசிமிக் லோட். உங்க சுகர கூட்டாது. சோ சுகர கூட்டாம இருக்கிற உணவுப் பொருட்கள நம்ம சாப்பிட்டோம்னா கம்ஃபர்டபுளா இருக்கலாம். சப்போஸ் அத மீறியும் நம்மளுக்கு இதுவும் டாலரேட் ஆகல. நான் சத்து மாவு கஞ்சி குடிச்சா, இளநீர் குடிச்சா தான் என்னால டாலரேட்டே பண்ண முடியுது. என்னால முடியவே இல்ல. ஒரு ஸ்ட்ரா வச்சு குடிக்க கூட முடியல என்னாலனா, அவங்க டயபெட்டாலஜிஸ்டோ, எண்டோக்ரைனாலஜிஸ்டோ வச்சுட்டு அவங்க பிளட் சுகர் கண்ட்ரோல இன்சுலினோ, மாத்திரையிலயோ வச்சுக்கிட்டோம். ஆனா என்ன அவங்களுக்கு நீர் ஒத்துக்குதோ, என்ன ஆகாரம் ஒத்துக்குதோ, கம்ஃபர்டபுளா இருக்காங்களா, அந்த ஆகாரம் எடுத்துக்கணும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு சுகர் கூடிரும். அதுக்காக நான் கஞ்சி குடிக்க மாட்டேன். நான் இது சாப்பிட மாட்டேன். பொங்கல் வேண்டாம், பிரெட் வேண்டாம், இந்த வாழைப்பழம் வேண்டாம். அப்படியெல்லாம் பண்ணாம ஆகாரம் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சுகருக்கு வேண்டிய இன்சுலினோ, மாத்திரையோ போட்டுக்கிறது எனி டைம் பெட்டர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஏர்லி சட்டைட்டி ரொம்ப அவங்களுக்கு சீக்கிரமா பசி அடங்கிடுதுன்னா, அவங்க என்ன உணவு ஒத்துக்குதோ அந்த உணவை சாப்பிட்ட பிறகு அவங்க இந்த சத்து மாவு கஞ்சி, ஓரல் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட், அப்புறம் பாயசம் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை இடையில இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட கேலரி ரிக்வயர்மெண்ட் மீட் ஆகும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வாயில புண்ணு. நிறைய பேருக்கு இந்த ரேடியேஷன் இல்ல கீமோதெரப்பி வைக்கும்போது அவங்களுக்கு வாயில புண்ணு வர்றதுக்கு வாய்ப்புண்டு. சோ குடல் ஆரோக்கியமா இல்லைன்னா அவங்களுக்கு வாயில புண்ணு வரும். இல்ல இந்த ரேடியேஷன் தெரப்பிலேயே அவங்களுக்கு அந்த ரேடியேஷனால கூட வாயில புண்ணு வரலாம். சோ நம்மளால முடிஞ்சது என்ன? குடல் ஆரோக்கியமா இருக்கணும். சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க டெய்லி வாயில புண்ணு இருக்கிறவங்க பழையது எடுத்துக்கணும். கண்டிப்பா பழையது எடுத்துக்கணும். பழையதோட நீங்க வெங்காயம், இந்த பூண்டு, காராமணி, கருவாடெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். வெறும் 2 ஸ்பூன் சாதம், 1 டம்ளர் தண்ணியில நைட்ல நீங்க ஃபெர்மென்ட் பண்ண வச்சுட்டு, காலையில அதுல 1 டீஸ்பூன் தயிரு, 2 சிட்டிகை உப்பு போட்டு கையில பெசஞ்சு அந்த பழையத குடிச்சீங்கன்னா, கொஞ்சம் கட் ஹெல்தியா இருக்கும். அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல அவைலபிள் பார்ஷியலி ஹைட்ரோலைஸ்ட் குவார்கம்னு சொல்லுவோம். அந்த பிஹெச்சிஜியை நீங்க தயிர் உர வைக்கும்போது, தயிர், பாலு, அதுல உர, அந்த ரிசோர்ஸ் இந்த பார்ஷியலி ஹைட்ரோலைஸ்ட் குவார்கம் அதுல கலக்கி தயிர் உர வச்சு அந்த தயிரை ஃபுல் டே நீங்க மோர் ஆக்கி குடிச்சீங்கன்னா அது ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக். ஸோ உங்க குடல் ஆரோக்கியமா இருக்கும். இந்த வாயில இருக்கிற புண்ணு மேபி லிட்டில் பிட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். ஆனா வாயில இருக்கிற புண்ணு இருக்கும்போது நம்மளால கன்வீனியன்டா எடுத்துக்க வேண்டிய உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் போர் ஸ்ட்ரா வச்சுக்கணும். அந்த போர் ஸ்ட்ரால உங்களால கஞ்சி, சூப்பு, அந்த கஞ்சியில வெண்ணெய், கஞ்சியில நெய், தேங்காய் பால், அப்புறம் பருப்பும் அரிசியும் நான் சொன்னேன்ல அத கஞ்சி பதத்துல ரெடி பண்ணி, சத்து மாவு கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி, இதுல வெல்லத்தை போட்டு ஒரு டைம் வெல்லம் போடலாம், ஒரு நாள் எள்ள பொடி பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு ரெசிபி சொல்றேன் நானு. நம்ம அரிசி, சிறுதானியம் சிறுதானியம் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணும்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா முளை கட்டணும், இல்லைன்னா ஃபர்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா
அது உங்க தைராய்டு ப்ரொஃபைலை ஆல்டர் பண்ணிவிட்டுடும். ஸோ சிறுதானியத்துக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை ட்ரை ரோஸ்ட் இல்லைன்னா முளை கட்டணும், இல்லைன்னா ஃபர்மெண்ட் பண்ணணும். த பெஸ்ட் மெத்தட் இஸ் இட்லி இல்லைன்னா தோசை. Dr. Meenakshi, can you just little bilingual, because few people are from Andhra and North, so they just want you to be bilingual. Okay, fine, ma'am. Thank you. Okay, ma'am. So when you have oral ulcers, think of large bore straws, and remember that whatever goes into those large bore straws, that may help to improve intake or consumption in terms of calories and proteins, which way we will be able to meet our nutritional requirements. இப்போ உணவு சாப்பிட்டோம்னா பருப்பு சாதம், கீ ரைஸ், அப்புறம் கேசரி, ஹல்வா, சக்கரை பொங்கல், இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் இரிட்டேட் பண்ணாது. ஸோ டோன்ட் ஹேவ் வெரி ஸ்பைசி ஃபுட், வெரி ரா ஃபுட், uncooked food. It has to be soft, it has to be bland, as I already mentioned to you, thermally, mechanically, chemically non-irritating, and it should be room temperature. Suppose உணவு room temperature இல்லைனாலுமே அது இரிட்டேட் பண்ணும். அதுக்காக நீங்க ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த மாதிரி நீர் ஆகாரம் ஃபுல் ஃப்ளூயிடா எடுத்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரிமெம்பர், கட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்கு நீங்க அந்த ஃபர்மெண்டட் ரைஸ் பாரேஜ் எடுத்துக்கலாம். அண்ட் if possible, you can also choose on a probiotic supplement and a prebiotic supplement. இப்போ important விஷயம் என்னன்னா, do you have any other questions, Soundarya, or I can just talk? Do you want me to answer to any specific question? Otherwise, it'll be a very monotonous conversation. Yes, ma'am. So, in the treatment process, the major side effect is the low count. Counts வந்து drop ஆகுறது, which is affecting the immune system. So, இந்த மாதிரி நம்மளோட எதிர்ப்பு சக்தி இந்த நேரத்துல குறைவா இருக்கிற நேரத்துல என்ன மாதிரியான food and nutrients அந்த மாதிரி டைம்ல நம்ம எடுத்துக்கணும், ma'am? See, when the counts are getting very, very low, we are at a high risk of GI bleed and things like that. So it's prior to the counts getting very, very low, you need to build up your immune system. At that particular time, you've already crossed the bridge. So before that, I'll talk of, building up your immune system is a lot of vitamin C rich foods. Nari per, what they think is, Nellika is vitamin C. Everybody knows that. But on the Nellika, they cook it and they consume it. So when you cook it, the vitamin C is going to be lost. Just one Nellika, one Avla is more than enough to take care of your entire day's vitamin C requirement. Second thing is guava. Guava can be taken in the form of a juice. It may be difficult for somebody to chew if they have oral cancers, or if they are going to have GI tract cancers, it may become difficult. Otherwise, Avla is the convenient thing. Tulsi leaves is another important thing. That's with the vitamin C. And tomatoes. Tomatoes have to be consumed in the form of a raw juice. But if you're going to have oral ulcers, use a straw to drink the tomato juice. Or that is about with reference to vitamin C. With reference to vitamin A, nothing like curd, milk, drumstick leaf soups, murunkira soup, they are highest ORAC value. Oxygen radical absorbance capacity is really high when it comes to murunkira or drumstick leaves. So definitely ensure that you have every day drumstick leaves either in the form of a soup or a chutney, or add it to the sambar. If you're able to eat normal consistency diet, it could be going into in the form of a ragi ade, where you can add some murunkira. So murunkira is a must. Amla is a must. These are vitamin A, vitamin C. Vitamin E, choose on nuts. Now, important thing about nuts is, people think we can just take nuts. If you are a diabetic, sugar control vechuknona, best nut is almond. And the almond நீங்க நைட்ல தண்ணில ஊற போடுங்க. Next morning you de-skin it and consume almonds. Suppose you're not able to chew, you have an issue with chewing, you're having an issue, dysphagia, difficulty in swallowing. So the almond can be powdered and then prepared like an almond milk, and it can be consumed. So that is another way. Or you can add it to the sattumavu kanji, that is the porridge which you're taking. You can add it to the vegetable soup which you're taking. Another important thing is, we cannot stop only with vitamin A and vitamin C. Obviously, everybody knows papaya, carrots, they are all vitamin A. Greens are vitamin A. Now, if you're able to tolerate non-vegetarian foods, very few people can handle non-vegetarian foods. You can choose on liver if you're able to tolerate it. If you can't tolerate, just leave it. You can go with the plant-based vitamin A rich foods and the dairy. Now, coming to the vitamin E, I mentioned to you nuts. In nuts, if you're looking at omega-3 fatty acids, think of walnuts. If you're looking at resveratrol, you can also choose on cashew nuts, or you can choose also on unsalted pistachios.
So these are all combinations which will take care of not only vitamin E, also it will take care of zinc. Zinc is very, 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 very important. I think, the whole entire globally, everybody knows that zinc improves immunity. That's one important thing. Apart from that, we have the omega-3 fatty acids, which come from walnuts, yes, but preferably soak the walnuts overnight. But if you're having hypothyroidism, avoid walnuts. If you're having cardiac ailments, avoid cashew nuts. Then better to go with almonds and walnuts. They are the best way to consume, either in the form of a porridge or soak it overnight. Now, why do we soak it overnight? In order to make the zinc bioavailable, we soak it overnight. Another thing is the protein becomes more digestible. That is why we choose on, soaking them overnight. Now, another important thing is we need protein. Without protein, we can't manage the show. Now, suppose you're having diarrhea, we're not going to be consuming milk. Yes, you can take soy milk, you can take almond milk. Convenient is you take curd or buttermilk or you take paneer. They are convenient ones which can be consumed if you want to choose on good quality protein. Yes, next comes eggs. Eggs is a very, quality, high biological value protein. The muttaya daily சாப்பிடலாம், ஒன்னு சாப்பிடலாம், ரெண்டு சாப்பிடலாம். It depends on your nutritional status. உங்க body mass index ரொம்ப லோவா இருக்குதுன்னா ரெண்டு முட்டை கூட டெய்லி எடுத்துக்கலாம். Something with eggs which I want to make a mention 100%. நிறைய பேர் என்ன பண்றாங்க, முட்டைய பச்சை முட்டை raw egg, they mix it in milk and have it as an egg flip. For heaven's sake, அந்த காலமெல்லாம் போச்சு. You cannot take raw egg in milk. ஏன்னா that will only increase the risk of salmonella typhi. உங்களுக்கு டைஃபாய்டு வரதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. அது உங்களுக்கு தெம்பு கொடுக்குமோ கொடுக்காதோ, whether it gives you really energy, protein, calories or not, definitely it will give you salmonella typhi. And if you have one episode of typhoid or diarrhea or vomiting because of raw egg flip, I think that's the worst thing. You'll go backwards. We are trying to improve the nutritional status, you are going backwards. And always, person does not lose life because of the cancer. The person loses life because of malnutrition. Say, suppose, they've had a head and neck cancer and they had a Ryle's tube and they had a tracheostomy tube for whatever reason. That is not healed. Why that is not healed? Because inadequate calorie, inadequate protein. That's the reason why you're unable to, heal your wounds. So improve the nutritional status. You cannot improve nutritional status with one food. You cannot improve the nutritional status. At the same time, it is impractical for me to say, take 500 ml of milk, 500 ml of vegetables, take 100 grams of fruits, take 300 grams of cereals. It's impractical for a patient who's suffering from cancer, different types of cancer. The best is if you're having breast cancer early stages, you can eat anything, but in the saturated fat, ennala poricha aharam, red meat, butter biscuit, nei venna dalda, and the madri unapporukal should be avoided in breast cancer. And sugars should be tight control under breast cancer. Ana idve perunkodal cancer, sirunkodal cancer, GI cancer, that's a real crash. It's a complete crash which has to be handheld with the help of a dietitian. You are having CA stomach, you are having gastric outlet obstruction, you are unable to eat food. That time you have to think of post pyloric feeding. For feeding jejnostomy adha namba nambi okkarnom. Angiyum further you are having mechanical obstruction na appo TP enda yosikna vera vai illa nambalku. Ana preempta நம்மளுக்கே தெரியுது. இந்த பேஷண்ட் எவிங் சார்கோமா பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அந்த குழந்தைங்களால உணவே சாப்பிடவே முடியல. அவங்களுக்கு நம்ம ப்ரீஎம்டிவா பெக் போட்டு வாய் வழியா என்ன சாப்பிட்றாங்களோ போனஸ், அதை தவிர நம்ம பெக் போட்டு அங்கே ஃபீட் பண்ணா இட்ஸ் லைக் 1 triple calories and protein for us. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உணவு. எல்லா உணவும் will not fit all cancers. That is very important. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா selenium also improves to build up your immunity. So building up immunity, selenium an important source is mushrooms soup மாதிரி நீங்க குடிக்கலாம். அது பொரியல் மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு ஆன்கோ பேஷண்ட் சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். The convenient form is to prepare a soup. அதுல கொஞ்சம் பாலோ இல்ல தேங்காய் பாலோ அந்த மாதிரி போட்டு, இல்ல ஆல்மண்ட் ஷ்ரெட் பண்ணி, இல்ல பிளெண்ட் பண்ணி, இல்ல பவுடர் பண்ணி அதுல ஆட் பண்ணி போட்டா it will really help. So that's the way to build up the immunity. But everything has to be home cooked, especially when your platelets are very, very low. Usually, we've done a lot of research and seen when you consume a lot of vitamin C rich foods prior to going in for these therapies, where the platelets are going to drop, that really helps to prevent the platelets from dropping as much. So vitamin C kaga na minadiye sollirken, you take a lot of avla, tomato, drumsticks raw in the form of
chutney, like how we prepare our mint and coriander chutney, you can throw a dash of drumstick leaves. Lemon, obviously, guava, obviously, you need to step up your vitamin C. That's very, very important. So that's about the immunity. And when platelets are dropping, remember rest, hydration, they are the key, and home cooked food is the key. Do you want me to talk on ostomy foods? Doctor, can you hear me? Yeah, I can hear you, ma'am, now. Yeah. So yeah, that was our next question to you on Okay. the colostomy, and if people, those who are having esophageal or something related to their head and neck cancers, Yeah. what would be your dietary recommendation, especially with those with the stoma bag and with the Ryle's tube? Okay. So first thing, when we talk of Ryle's tube feeding, gold standard is to use medical scientific formula. If you provide 1,500 calories from a medical scientific formula, you actually meet a balanced diet order requirement. And our situation is such that we cannot consume oral nutrition supplements throughout the 10 feeds or 12 feeds. Upper, what we tell our patients is, you use milk, at least 2 feeds of milk, 1 feed of buttermilk. It can even be a sweet lassi. It's good to go. I've seen patients pouring tea, coffee also in the Ryle's tube. That's very unfortunate. They have to be, taught not to pour tea and coffee in the Ryle's tube. And first thing is prepare it fresh, filter it, provide it at room temperature. The patient has to be inclined. Otherwise, the risk of pulmonary aspiration is very, very high. Usually the gold standard is to provide continuous drip method, but some of our patients cannot afford a feeding bag. So on the madri patients, but depending on where the cancer is and how they can tolerate, 200 length 250 ml, about 10 feeds a day we do suggest. So as I mentioned to you, 2 feeds can be milk, 1 feed can be sweet lassi. Now in the 2 feeds milk, we do suggest egg flip. Now I have to teach you, they are not supposed to put raw egg flip. So what we do is, we boil the milk, பாலை boil பண்ணிட்டு அதுல 2 முட்டைய போட்டுடுவோம். அது கொஞ்சம் கொதி வந்த பிறகு, once the 2 eggs have been boiled in the milk, obviously you have to deshell the eggs. அந்த ஒரு கொதி வந்த பிறகு, you remove it from the fire, cool it, add a pinch of cardamom or vanilla essence, blend it in the mixie, filter it, and then you can put it down the tube. Otherwise, do not avoid putting this raw egg flips. So third feed is raw egg flip. Fourth feed is any fruit juice which you can prepare at home, and the sattuma porridge, and at least 3 feeds, minimum I would say 3 feeds of oral nutrition supplement. Even if you cannot give 8-9 feeds, the 3 feeds of oral nutrition supplement will give at least 750 calories and 30 grams of protein. Remaining you somehow match. We usually tell our patients 5 teaspoons of sugar, 5 teaspoons of oil, and 1 teaspoon of salt leveled. So we are trying to meet the salt requirement, fat requirement, calorie requirement. Apart from the milk, egg flip, sweet lassi, fruit juice, vegetable soup, sattamavu kanji, and dal soup. If you're high end, you can manage, then nothing like using oral nutrition supplements. Now, if you're a diabetic, that's when you're stuck. So when you're a diabetic, you have to think of diabetic specific supplements, and that time juices should be only citrus fruit juices. So they do not raise the blood sugars as much, and do not add sugar to the juice. So this is with the Ryle's tube feeding. And also we tell the patients, post feeding, after you have fed the bolus feed, 5 to 10 ml of water can be used to flush the Ryle's tube. And every 2 to 3 days, we tell them to put about 10 ml of drinking soda down the tube. So that, you've added oil, you've added egg flip, you've added milk, all that needs to get cleared off. Otherwise, the patient will have diarrhea, vomiting, GI, complications because of a unhygienic Ryle's tube. Now, with reference to ostomy foods, it is a separate session by itself, but still I'll try and push it as much as possible. Important thing is, you need to hydrate well. You need to chew well. Nalla mennu saapano. At one time, don't have a large meal. Small and frequent feeds. And most importantly, for recent a patient colostomy bag in the patient, the patient could not eat. Why? Because the bag was smelling. So
அந்த பேக் ஸ்மெல் ஆகாம இருக்கிறதுக்கு we usually tell the patient plant based சாப்பிடுங்க, அசைவமே சாப்பிடாதீங்க, don't have non-vegetarian foods, have a lot of mint and peppermint in your diet so that the smell is little less, and keep the gut very very healthy. Gut very very healthy na பழையது எடுத்துக்கணும், தயிர் எடுத்துக்கணும், மோர் எடுத்துக்கணும், so fermented rice, curd, buttermilk, these are important things. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா we do not want large stomal outputs, so we have to have thicken the stomal output. அதை திக் பண்றதுக்கு ஜவ்வரிசி கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம், மரவள்ளி கிழங்கு, that is tapioca, sago, bread, rice, potato, banana, apple, these are the foods which should be consumed as a thickening agent so that the stomal output is not very very large. அதே சமயத்துல we have to avoid some foods which can which are known as ostomy foods which need to be avoided. So godume, that is wheat, oats, barley, then wheat la panna bread, wheat la panna biscuits, wheat la panna upma, rava upma, all this has to be avoided. Some people can handle milk, so milk handle panna mudiravanga paal eduthukalam, illana tayir mora eduthukanum. So usually we tell them start with lactose free, gradually introduce milk and milk products, see if you are comfortable, then include milk. But strictly we tell them keera vagegal vanda, goduma vanda, so no greens and no wheat. So remember, small and frequent, chew well, hydrate well. Ipo some foods are there which will produce lot of gas, you know, adukage avanga, some people have the habit of chewing gums, so chewing gum vechika kudadu. No cabbage, cauliflower, radish, broccoli, so gosu, cauliflower, mullangi, broccoli, இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் produce a lot of gas, and that is not very comfortable for a colostomy patient. At the same time, poondu vanda, vengaya vanda, so no onion, no garlic, no nuts and seeds. So nuts and seeds is very very important. Avoid nuts and seeds. Red meat has to be avoided, fish has to be avoided, all the whole grams, that is the sundal variety, has to be avoided. No cool drinks. Some patients come back after they're really well, you know, it's almost 6 months, and the wife comes and tells me they have started drinking alcohol, cool drinks. So strictly all those things have to be out. Whether you're on colostomy or no colostomy, there's no question of cool drinks or alcohol. And importantly, when you're on a colostomy bag, you need to have soft cooked food and no salads. Nalla mennu saapano and avoid salads. And important thing is beans. Beans is very very healthy, but it will not do great for patients on a colostomy bag. So that's about a colostomy foods, ma'am. Thank you doctor. டாக்டர், எங்களுக்கு இன்னொரு டவுட், இப்போ ஃபினான்ஷியலி ரொம்ப வீக்கர் செக்ஷன்ல சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அவங்களால ரொம்ப ஃபுட்டுக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது, அவங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க முடியுமா உங்களால? மேம் நிஜம் சொன்னேன்னா, the true fact is whether you take ragi, you take பருப்பு, you take அரிசி, everything is skyrocketing in prices. I think the way forward is, you know, they're spending a lot of money on radiation and chemotherapy. The radiation and chemotherapy will not do its job if your nutritional status is not good enough. So yes, we have nellika, we have goya, we have you know, if you buy the sirudhaniyam from the villages, they are more economical. You have to go seasonal and local. So enna unavu season la irukudho, enna kai palam locally available, seasonal, adha mattum avanga invest pannanga, that will be a little more economical. Ana nutrition is expensive, so I would simply suggest, in our hospital also we have a lot of philanthropists, my students, so many academicians, so many dietitians, they celebrate their birthday, wedding, avanga amma appoda birthday, amma appoda wedding anniversary, they celebrate by providing, you know, some funds for nutrition for these so you know, underprivileged, low resource setting patients. Because enna sonnalume paruppu if you tell, milk if you tell, egg you tell, everything is increasing in prices. But whatever we can manage to, you know, paal, mutta, nellika, paruppu, kelvargu from the village, param vagegal which is low priced, and murungeera, you know, marathilenda murungeera, these things are small drops in the ocean. I would be you know, wrong if I say that yes, I will be able to manage the nutritional status perfectly in a low resource setting with very economically available food ingredients. I would be false when I say that. But sattu maav and all, they can make it at home. We can give them recipes as to add
sprouted millets, pottukadla, Verkadla is slightly more economical when compared to other nuts. And அரிசி என்ன அரிசி அவங்களுக்கு அவங்க அவைலபிள் இருக்குதோ அங்கே அக்கத்து பக்கத்துல பருப்பு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை அரைச்சு ஒரு நாள் எண்ணெய், ஒரு நாள் வெண்ணெய், ஒரு நாள் நெய், ஒரு நாள் வெல்லம், ஒரு நாள் உப்பு, அந்த மாதிரி கொஞ்சம் மிக்சிங்ல பண்ணி அவங்கள ஹெல்ப் பண்ணலாமே தவிர வெறும் getting all food ingredients which are very, very economical is little difficult. It definitely pinches the pocket, ma'am. Thank you, doctor. Over to Dr. Mr. Soundarya. Ma'am, so in the treatment process, there is always a problem with the weight management. Healthy are they manage pannona. So could you give a tips about how to manage the healthy weight when it comes Healthy to weight loss? See, there are two gain? components to weight. One is weight loss. நாங்க patients hospital குள்ள வரும்போதே depending on the type of cancer, there is cumulative calorie deficit. And the weight loss is like 5 kgs, 10 kgs, 15 kgs in the past 3 months, 6 months. அவங்களுக்கு first important இதுனா என்ன சாப்பிடணும்னு தெரியாது. They don't know what to eat. They don't know whether what they are eating is the right food. So many patients have myths. If I eat rice, my cancer will worsen. If I'm going to take oil, my cancer will worsen. If I take egg, my cancer will worsen. So first we have to clear the myths. If we clear the myths, at least 30% of the battle is won. The next myth, not myth, the solution to the problem. So avangalukku theriyadu that they are having gastric outlet obstruction, CS stomach vechirukanga. என்ன உணவு எது சாப்பிட்டாலும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, கீரை சாதம் சாப்பிடுங்க, கீரை சாதம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, கேழ்வரகு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது, கோதுமை சாப்பிட்டா ரொம்ப நல்லது, சம்பா கோதுமை உப்புமா. So we have to teach them that what is the ideal food for the type of cancer. So that is the second important thing. First thing is clear their myths. Second is ignorance on nutrition knowledge. So clear that ignorance on nutrition knowledge. Third is spend some time with the patient. Counseling the patient, pepping up the patient. Adu romba romba mukkiyam. Sometimes with our patients, I had one police officer who had come to me. She had CA tongue and she was crying. And she said, I used to use my tongue to shout at thieves and, culprits. Now I'm unable to talk. I'm so depressed. So we have to pull them out of depression. So as a psychologist, I'm sure you understand, a component of psychology is very, very important to improve the weight of the patient. Bring them out of depression and then feed them. You see the difference. When they are depressed, சில டைம் சொல்வாங்கல்ல, வெனையா இருக்குது, அவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் ஒட்டல. I would say in this case, when they are depressed, they don't feel like eating, they eat small quantity. But somebody makes a conversation and tells them how important it is to eat so that after surgery, after chemo, after radiation, they will be like normal people. Definitely that peps up and they eat better. And last is to provide nutritious food according to their cancer. இப்போ நான் ஒரு ஃபீடிங் ஜெஜினாஸ்டமி வச்சிருக்கேன்னா அந்த பேஷண்ட்டுக்கு நான் பால் ஊத்தினா பேதியா தான் போகுது. So that time I have to counsel my patient, இளநீர் எடுத்துக்கோங்க, இல்லனா தேங்காய் பால் வச்சுக்கோங்க, மோர் வச்சுக்கோங்க, இதுல சளி பிடிக்கும். So many patients will tell me, if I'm going to have some food, my wound won't heal. Like katrika சாப்பிட்டா wound heal ஆகாது, non-veg சாப்பிட்டா wound heal ஆகாது. 1000 myths they have. We have to clear those myths. Only then we'll be able to build up their nutritional status. So similarly, post-operative, I usually tell my patients as much as possible go plant-based. As much as possible go plant-based. Yes, you can continue with eggs. Only for a short period, take chicken or egg and stuff like that. After they are really well, hold on to eggs and avoid red meat especially. So that's one important thing which I tell my patients. And I also tell my patients to have local, seasonal, traditional foods, not to think of any fancy. இப்போ நிறைய பேர் buy this சத்து மாவு, I told you, கடலை சத்து மாவு வாங்குவாங்க. அதுல வெறும் ஜவ்வரிசி மட்டும்தான் இருக்கும், இல்ல அரிசி மட்டும்தான் இருக்கும். லிஸ்ட்ல பெரிய லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அவங்களே வீட்டுல அந்த சத்து மாவை அரைச்சு கஞ்சியா போட்டாங்கன்னா it will be really healthy. Same time, I tell my patients, they'll tell me, oh, கேசரி சாப்பிடலாமா, oh, பூரி உருளைக்கிழங்கு சாப்பிடலாமா, சக்கரை பொங்கல் சாப்பிடலாமா. Yes, eat. If you're able to tolerate, have concentrated energy rich foods, but they have to be home cooked. Thank you so much, ma'am, for the detailed explanation.
There are 3 questions in the chat box. I'll just address one by one. There is often information circulating on social media about specific diets, fruits, or herbs that claim to cure cancer. Is there any scientific evidence supporting these No, there is claims? no scientific evidence. If it was so, I don't think so many, we are in multi-specialty hospital, more than 300 patients are onco patients. We won't have so many onco patients, and government won't be investing so much in doctors, equipments, radiation, chemo, nutrition. So much of investment wouldn't happen, at least at the government level. It's more important to understand that if there was a care and cure for cancer treatment, I think life would be very wonderful, and you and me will not be sitting across the table here and talking about what a nutrition, how important is nutrition for cancer. So these are all myths. Yes, you can prevent breast cancer, you can prevent colon cancer. If you have a family history of colon cancer, you have a family history of breast cancer, keep your blood sugar under control, keep your weight well, not obese, not overweight, and avoid all trans fats like nahi, venna, dalda, edible hydrogenated fat, all the processed foods, and eat healthy, eat plant-based, chew well, drink water, sleep well, and be physically active. You can prevent breast cancer. You can prevent colon cancer. Nowadays, the habit of eating 12 to 4 midnight biryani, mutton biryani, chicken biryani. I hear so much that Ananagar has a place where they eat only biryani between 12 to 4. So we've seen a lot of, in our hospital is close to Triplicane. We see a lot of patients who are red meat eaters who come to us with colon cancer. There are also a sect who starve, so they're having tobacco chewing, they're chewing on tobacco and not eating because it will reduce their appetite. So there are different components with reference to cancer, but there is no magic pill, magic remedy, magic fruit, magic any food which will treat your cancer. Okay. The second question is, can a blood cancer patient, one second. Can a blood cancer patient undergoing chemotherapy take eggs and non-veg food? We usually tell them not to take when their counts a little are on the lower side. We usually tell them to avoid. They're very particular. We allow them to take an egg, but that has to be cooked then and there and consumed then and there. Usually we tell them during that phase, avoid for a while. Okay. Any specific food recommended for breast cancer patients who are taking hormone therapy? I can't comment on hormone therapy. I'm not good at it, but definitely for breast cancer patients, first important thing is weight. Keep their weight under check. It should not be overweight. Second is they have to keep their blood sugar under check. So as much as fruits and vegetables, fruits obviously glycemic friendly fruits and vegetables. And third important thing is they can take phytoestrogen in the form of soy milk and tomatoes, soy milk, tofu that can be consumed. But with reference to hormone therapy, I have not much knowledge on it. Okay. Can we take protein supplement? Do they have side effects? If so, which is recommended? No, protein supplement, there are no side effects. But if you are having renal cell carcinoma, say you are having cancer of the kidneys, your urea creatinine may be raised. So that is not the time when you can take those protein supplements. You can take only renal friendly supplements. But other situations, depending on what is your BMI, body mass index, depending on how much weight you have lost, depending on how you are not able to consume a meal. Suppose you're having dysphagia, you're only on rice tube feeding, or you're on a feeding jejunostomy, definitely you require disease specific nutrition supplements. You cannot manage without them. I will be false if I tell you yes, you can manage everything with home based foods. When it comes to tube feeding, when it comes to feeding jejunostomy, you definitely cannot manage only with home based food. Okay. Participants, any questions you can post in the chat box or mic on பண்ணிட்டு நீங்க questions கேட்கலாம். I think, ma'am, you have addressed each and every doubts and concerns regarding this nutrition in context of cancer. Thank you so much, ma'am, for detailed explanation. ரொம்ப தெளிவா விளக்கமா எங்களுக்கு எல்லாமே explain பண்ணிருக்கீங்க. Thank you so much. Thank you for the opportunity. Yes, ma'am. So, Niremati ma'am, few words. Yeah, thank you so much, Dr. Meenakshi. It was a very, very informative session.
எல்லாருக்கும் நியூட்ரிஷன் ரிலேட்டடா நிறைய டவுட்ஸு, நிறைய மித்ஸ். நான் நினைக்கிறேன் இன்னிய செஷன் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல தெளிவான நியூட்ரிஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குதுன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் மீனாட்சி. Thank you And so much for the participants, opportunity, ma'am. yeah, thank you so much. Participants, நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க வந்து மாசம் முதல் செவ்வாய்க்கிழமை 6 மணிலேருந்து 7 மணிக்கு கேன்சர் கேர் கிவர்ஸ்க்காகவே இந்த ப்ரோக்ராம் நடத்துறோம். நிறைய இது மாதிரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறதுல நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். உங்களோட டவுட்ஸ் எதுனாலும் கிளாரிஃபை பண்றதுக்கும் இருக்கிறோம். அதனால உங்களுக்கு ஏதாச்சும் லிங்க் வந்து கொடுத்துருக்கு, நீங்க அந்த லிங்க்ல யூடியூப்லயும் போயிட்டு இதே வீடியோவை திருப்பி பார்க்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் எங்களோட இமெயில் ஐடியோ இல்லை வெப்சைட்க்கோ போய் பார்த்துட்டு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அன்டில் வி மீட் next month. Thank you all for joining. Thank you, Soundarya. Thank you, Dr. Meenakshi. Thank you, Dr. Meenakshi. Thank you, everyone. And thank you, Dr. Vidubala, for joining. Thank you, Dr. Nirumati. Bye. Bye, bye, bye.